ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கம்பைன்ட் டெக்னிக்கல் எக்ஸாம் உடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான் பார்த்துட்டு இருக்கோம். இது எப்போ நடந்ததுன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஜூலை மாதம் 20ஆம் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் நடந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ அண்ட் நான் இன்டர்வியூ ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஜென்ரல் ஸ்டடீஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை நம்ம ஃபுல்லாக குரூப் டிஸ்கஷனாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? இப்போது இது வந்து பார்த்தோன்னா பார்ட் 3 ஒரு வீடியோஸ். இதுக்கு முன்னாடி பார்ட் 2 வரை வீடியோ போட்டிருக்கோம். போய் பார்க்காம பார்த்துட்டு வாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஷின் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு கொஷின்ஸு. மக்களாட்சியின் மீதான அனைத்து கட்டுப்பாடு முறைகளிலும் கூட்டாட்சி மிகவும் பயனுள்ளதாகவும் இணக்கமாகவும் இருந்து வருகிறது. கூட்டாட்சி முறையில் இறையாண்மை அதிகாரத்தை பிரிப்பதன் மூலம் அதனை கட்டுப்படுத்தி வரையறுப்பதுடன் அரசாங்கத்திற்கு சில வரையறுக்கப்பட்ட உரிமைகளை மட்டுமே வழங்குகிறது என கூறியவர் யாருன்னு கேட்குறாங்க. சரிங்களா? இந்த மாதிரி டெஃபினிஷன் வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் இருக்கும், இல்லையா நீங்கள் படிக்கக்கூடிய மெட்டீரியல் இருக்கும். அப்படி இல்லைனாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் லக்ஷ்மன்காந்த் புக்கை வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக வந்து அதில் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் கொஷின் தான் அப்படியே தூக்கி கேட்பாங்க. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டட் இருக்கக்கூடிய கொஷின்ஸை கலெக்ட் பண்ணி நீங்கள் தனியாக ஒரு பேஜில் போட்டு எழுதுங்க. அதனுடைய ஆன்சர் வந்து அப்பப்போ நம்ம கேட்டே இருப்பாங்க. சரிங்களா? அதுக்காக சொல்லிக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னாக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆக்டன் பிரபு. என்னது? ஆக்டன் பிரபு அல்ல லார்ட் ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஆக்டன். இப்போது இந்த இடத்துல ஏவி டைசி அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டத்தின் ஆட்சி என்ற ஒரு பதத்தை வந்து உருவாக்கியவர் யாருன்னு கேட்பாங்க. சரிங்களா? சட்டத்தின் ஆட்சி என்ற ஒரு பதத்தை உருவாக்கியவர்னா ஏவி டைசி. சரிங்களா? அது ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ். அது நல்லா ஞாபகம் வச்சுங்க. மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா கேசிவியர் ஒரு சில கான்செப்ட் சொல்லியிருப்பார். அது வந்து நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம் இருந்தால். சரிங்களா? ஓகே. இப்போ பாருங்கள், அடுத்து என்ன கொஷின் சொல்லியிருக்காங்கன்னா நம்ம முன்னாடியே சொல்லிட்டு இருந்தோம். பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னு நம்ம எடுத்தாலே அங்கே இருக்கக்கூடிய ஆர்டிகளை வந்து பொறுத்துக்க சொல்லி கேட்பாங்க. இல்லைனா அந்த பஞ்சாயத்து ராஜ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கேஸை பற்றி கேட்பாங்க. இல்லை அனுமந்த் ராவ் குழு, பல்வந்தராய் குழு, அப்புறமா ஜிவிகே ராவ் குழு, இந்த மாதிரி குழு கொடுத்துட்டு ஆர்டர் படுத்துங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய கொஷின்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ண கலெக்ட் பண்ணி படிக்க தெரியணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் பஞ்சாயத்து ராஜ் படிக்கிறீங்க அப்படின்னா ஏதோ தானம்னு படிக்கக்கூடாது. பஞ்சாயத்து ராஜ் எப்படியெல்லாம் கொஷின்ஸ் கேட்பாங்க என்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நீங்கள் என்ன பண்ணால் படித்தா தான் வரக்கூடிய ஆன்சர் வந்து அந்த கேள்வி வந்து நீங்கள் நல்லபடியாக பண்ண முடியும். சரிங்களா? ஓகே. இந்த கொஷின் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். சரியானவற்றை பொறுத்துக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டிக்கல் 243D. சரிங்களா? என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து ஏன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒன்றாவதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3, அதாவது இடஒதுக்கீடு இடங்கள். சரிங்களா? வேக்கன்சி வந்து சொல்கிறது. சரிங்களா? இடஒதுக்கீட்டுக்கான இடங்கள் சொல்கிறாங்க. அடுத்து உறுப்பு 243E. சரிங்களா? வந்து என்ன சொல்லுறாங்க பார்த்தீங்கன்னா பதவிக்காலம். அதாவது இது வந்து ஒன்றாவது, இது வந்து பதவிக்காலம். சரிங்களா? ஊராட்சிகளுடைய பதவிக்காலம், அந்த தலைவர்கள் இருப்பாங்கள்ல அவங்களுடைய பதவிக்காலம் வந்து எவ்வளவு அப்படின்னு சொல்கிறது தான் அது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 243J. சரிங்களா? ஜே வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊராட்சிகளுடைய கணக்குகள் தணிக்கை. சரிங்களா? ஊராட்சிகளுடைய கணக்குகளுடைய தணிக்கையை பற்றி சொல்லக்கூடிய ஒரு ஆர்டிக்கல். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 243K. சரிங்களா? கேனா தேர்தல். சரிங்களா? தேர்தலை பற்றி சொல்லக்கூடிய ஒரு சில ஆர்டிக்கல் வந்து இருக்குது. அதில் அதாவது தேர்தலை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் என்னது? ஆர்டிக்கல் 243K. சரிங்களா? இதில் மீதியும் ஒரு சில ஆர்டிக்கல் இருக்குது, முக்கியமான ஆர்டிக்கல். அதை பற்றி நம்ம சொல்லலாம், பார்க்கலாம். கவனிங்க. இப்போ அதை தவிர்த்து வந்து இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு 5 ஆர்டிக்கல் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 243 அப்படின்னா பஞ்சாயத்து ராஜுடைய டெஃபினிஷன் சொல்லுது. சரிங்களா? பஞ்சாயத்து ராஜுடைய டெஃபினிஷன். சரிங்களா? அப்படின்னு சொல்லுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 243Aன்னா கிராம சபையை பற்றி சொல்லுது. சரிங்களா? கிராம சபையை பற்றி சொல்லுது. இப்போ பார்த்தீங்கன்னா கிராம சபைக்கு வந்து யார் வந்து ஹெட்டாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலெக்டர் தான் வந்து அந்த என்ன பண்ணுவாங்க, அந்த வழி நடத்துவாங்க. சரிங்களா? அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. அப்போ பார்த்தீங்கன்னா கிராம சபைக்கு யார் ஹெட்டாக இருப்பாங்கன்னா கலெக்டர். அப்போ 243A வந்து என்ன சொன்னால் கிராம சபையை பற்றி சொல்லுது. அடுத்து 243B. சரிங்களா? ஆர்டிகல் 243B வந்து என்ன சொல்லுன்னா பஞ்சாயத்துக்கான அரசியலமைப்பு. சரிங்களா? பஞ்சாயத்துக்கான அரசியலமைப்பு பற்றி சொல்லக்கூடியது பிரிவு வந்து பார்த்தீங்கன்னா B. சரிங்களா? அடுத்து சி பாருங்க என்ன இருக்குன்னா 243C பஞ்சாயத்து ராஜுடைய உறுப்பினர்களை பற்றி சொல்லுது. சரிங்களா? பஞ்சாயத்து ராஜில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை பற்றி சொல்லுது. யார் எவ்வளோ பேர் இருக்கணும், எத்தனை தலைவர் இருக்கணும், துணைத் தலைவர் யார், வார்டு உறுப்பினர் யார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய உறுப்பினரை பற்றி சொல்கிறது தான் அது. அடுத்து வந்து பார்த்தோன்னா 243F உறுப்பினர்களுடைய தகுதி இழப்பு. சரிங்களா?
எஃப் வந்து என்னது, ஸோ தகுதி இழப்பு, எஃப்ட ஃபால்ஸ்ன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். தப்பு செஞ்சால் அவனுடைய பதவி போயிடும், அந்த மாதிரி இருக்குது. அதனால் ஒரு சில ஷார்ட்கட் வந்து நீங்கள் என்ன பண்ணால் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி சரிங்களா. எப்போயுமே எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், மெமரி பண்ணி ஸோ படிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணால் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு குறுக்கு வழி, குறுக்கு மனப்பாடம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி குறுக்கு ஐடியா வச்சு ஒரு சில ஆர்டிகளை வந்து அந்த நேம் வரக்கூடிய மாதிரி நீங்கள் வந்து படிச்சுன்னா ஸோ எப்பயுமே மறக்காது. அதுக்காக சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் பாருங்கள் என்ன கொஷின்ஸ் இருக்குன்னா, கவனிங்க. இந்த கொஷின் என்ன இருக்குன்னா, கீழ்கண்ட வாக்கியங்களை கருதுக, சரியான விடையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, சரியான விடையை கண்டுபிடிக்கணும். ஆளுநர் சரிங்களா, ஆளுநர் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை சரிங்களா, மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை, மறைமுகமாகவும் தேர்தல் குழுவினாலும் தேர்ந்தெடுக்கப்படுவதும் இல்லை சரிங்களா, அப்படி சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதாவது ஒரு ஆளுநர் அப்படின்னா மக்கள் வந்து அவருக்கு ஓட்டு போட்டு வந்து தேர்ந்தெடுக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது சரிங்களா. மக்கள் வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறது கிடையாது அவர் சரிங்களா. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுறாங்க, ஸோ ஓகே நீங்கள்லாம் செலக்ட் பண்ணி அவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு கிடையாது சரிங்களா. ஸோ பிரதமர் வந்து யாரை நினைக்கிறாரோ ஸோ அவங்க வந்து போயிட்டு மாநிலத்துடைய ஆளுநராக போயிட்டு ஸோ ஒர்க் பண்ணலாம், அதுதான் மீனிங். அப்போ இந்த இடத்துல ரெண்டுமே கரெக்ட் தான் சரிங்களா. மாநில ஆளுநர் என்று பார்த்தோம்னா மக்களாலும் தேர்ந்தெடுக்கப்படுவது கிடையாது, நேரடியாகவும் சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல சரிங்களா. ஓட்டு போட்டு யாருமே தேர்ந்தெடுக்கிறது கிடையாது சரிங்களா, அது கிடையாது. மறைமுகமாகவும் தேர்தல் குழுவினால் தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை, இதுவும் கரெக்டு தான் சரிங்களா. ஓகே, அடுத்து பாருங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆளுநர் அலுவலகமானது அரசியலமைப்பு அடிப்படையிலான சுதந்திரமானதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ ஆளுநருடைய அலுவலகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ஆஃபீஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு அடிப்படையிலான சுதந்திரமானதா, ஆமாம் உண்மைதான் சரிங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுதந்திரமான ஒரு அமைப்பு அலுவலகம் சரிங்களா, அதுக்காக சொல்லிக்கிறேன். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் கரெக்ட் தான். சரி ஓகே, அடுத்து மூணாவது ஸ்டேட்மெண்ட் வந்து பாருங்க, எனக்கு ஆளுநர் அரசாங்கத்தினுடைய செயல் அலுவலர் ஆவார் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க சரிங்களா. ஆளுநர் அரசாங்கத்துடைய செயல் அலுவலர். கவனிங்க, இந்த இடத்துல அரசாங்கம் அப்படின்னு வந்திருக்கிறதுனால கவனிக்கணும், அரசாங்கம்னு வந்திருக்கனால இந்த இடத்துல சிஎம் வருவார், என்னது சிஎம் வருவார். இதே அரசுன்னு வந்தா இங்கே வந்து பார்த்தோன்னா கவர்னர் வருவார் சரிங்களா. அரசுன்னு வந்தால் கவர்னர் வருவார். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கம் அப்படின்னு வந்திருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து யார் வருவாங்க, சிஎம் சொல்லுவாங்க சரிங்களா. அரசாங்கத்தின் தலைவர் யாருன்னா சீஃப் மினிஸ்டர் சரிங்களா. அரசின் தலைவர் யாருன்னா கவர்னர், அதுதான் வரும். அதனால ஞாபகம் வச்சு படிக்கணும் சரிங்களா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டு, மாநிலத்தின் தலைமை வழக்கறிஞர் மாநில நீதித்துறையின் ஒரு அங்கமாவார் அப்படி சொல்றாங்க. இது தப்பு சரிங்களா. அவர் வந்து ஒரு நீதித்துறையின் ஒரு அங்கமாகவே இருக்க மாட்டார் சரிங்களா. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு சரிங்களா, இது வராது. இது ராங்கு, இது ராங்கு. அப்போ 1, 2 தான் கரெக்டு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் இந்த இடத்துல சரிங்களா. 1 மற்றும் 2 சரி. இந்த இடத்துல இதுதான் ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஒரு சில விஷயம் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நல்லா அலசி ஆராய்ச்சி கொஞ்சம் படித்து பாருங்கள், ஏன் இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பாயிடுச்சு. இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன சொல்லிட்டா எல்லாருக்குமே நான் சொல்லிக்கிற நான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்கிறேன். இது உங்களுக்கு நல்லதாக இருந்தால் ஸோ கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஸோ ஓகே, உங்களுக்கு வேணானாலும் விட்டுட்டு போயிடுங்க, தப்பு கிடையாது. இப்போ ஒரு எக்ஸாம் வந்து நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா அந்த கொஷின் பேப்பரை வந்து அனலைசிஸ் பண்ணுறது யாருமே கிடையாது இந்த இடத்துல சரிங்களா. மோஸ்ட் ஆஃப் ஆல் பீப்புள் வந்து என்ன பண்ணுறாங்க, எக்ஸாம் எழுதுகிறோமா சரி ஓகே அவ்வளோதான், ரிசல்ட் வந்தால் பார்த்துக்கலாம், அடுத்த எக்ஸாம் படி அப்படின்னு தான் சொல்லிட்டு போகிறாங்களே தவிர, ஒரு எக்ஸாம் நடந்திருக்கு ஒரு 5 நாள் கழிச்சோ ஏன்னா எடுத்த உடனே நம்ம போயிட்டு உட்காந்து படிக்க முடியாது எல்லாத்தையும். ஏன்னா நம்ம நிறைய ப்ரெஷரில் வந்து எக்ஸாம் எழுதியிருப்போம், அடுத்த உடனே திரும்ப கொஷின் பேப்பர் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எடுக்க மாட்டோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட டேஸ்க்கு அப்புறம் அந்த கொஷின் பேப்பர் எடுத்து அந்த ஆன்சருக்கு மார்க் பண்ணி, இல்லை ஏன் இந்த மாதிரி கொஷின் கேட்குறாங்க, ஏன் இது தப்பாயிடுச்சு, ஏன் இந்த மாதிரி தப்பு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி கொஷின்ஸை அனலைசிஸ் பண்ணும்போது உங்களுக்கு அடுத்து வர கொஷின்ஸை வந்து என்ன தப்பு வந்து இந்த மாதிரி கேட்கலாம். டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்தா எப்பவுமே இயர்ஸில் வந்து இப்போ ஒரு 4 விதமான ஸ்டேட்மெண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இயரில் ராங் பண்ணுறாங்களா, இயரில் தப்பு கேட்குறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் நம்ம இதுவரை பார்த்ததில் இயர் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸில் தப்பு பண்ணுறது கிடையாது சரிங்களா. அவங்க என்ன பண்ணுறாங்க, இருக்கக்கூடிய டேட்டாஸ்லாம் வந்து கையை வைக்கிறாங்க, அது ராங்காக பண்ணுறாங்க சரிங்களா. அதனால் முடிஞ்சளவுக்கு கொஷின் பேப்பரை நல்லா அனலிசிஸ் பண்ண கற்றுக்குங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எப்போ ஒரு கொஷின் பேப்பர் நல்லா அனலிசிஸ் பண்ண கற்றுக்குறீங்களோ அப்போ தான் இன்னும் நல்லா ஆழமாக படிக்கிறீங்கன்னு அர்த்தம் சரிங்களா. ஓகே, இது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு இது. பட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, இல்லைனா விட்டுட்டு போயிடுங்க, தப்பு கிடையாது சரிங்களா. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள் என்ன இருக்குது, கவனிங்க. இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்கள், அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள அடிப்படை உரிமைகள் குறித்து கீழ்கண்டவற்றுள் எது எவை சரி அப்படி சொல்லிக்கிறாங்க சரிங்களா. இந்த இடத்துல 1 மட்டும் தான் சரின்னு சொல்லிக்கிறாங்க சரிங்களா. அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனில் எது
சரின்னு கேட்குறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நிர்வாகம் மற்றும் சட்டம் ஈற்று துறையின் அதிகாரங்களுக்கு வரம்புகளாக உள்ளன. ஆமாம், சரிங்களா. சட்டம் வந்து ஈட்டுனா ஸோ எப்படினாலும் ஈட்ட முடியுமா அப்படிலாம் கிடையாது. அடிப்படை உரிமைகளுக்கே மீறாமல் இருக்கணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதனுடைய ஸ்ட்ரக்சர் மாறக்கூடாது, சரிங்களா. அது சொல்கிறாங்க. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். அடுத்து வந்து பாருங்கள், நிர்வாகம் மற்றும் சட்டம் ஏற்றுத்துறை ஆகியவற்றிற்கு அதிகாரம் அளிக்கிறது. இது தவறு, சரிங்களா. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தவறு. அந்த மாதிரி அதிகாரம்லாம் கொடுக்கறது கிடையாது, சரிங்களா. நிர்வாகத்தை வந்து எந்த ஒரு அதிகாரம் கிடையாது, சரிங்களா. அது அடுத்து வந்து பார்த்தோன்னா அடிப்படை உரிமையினுடைய ஊற்று கண்ணாக நீதித்துறை விளங்குகிறது சொல்கிறாங்க, சரிங்களா. அடிப்படை கடமை, அதாவது அடிப்படை உரிமையினுடைய ஸோ ஊற்று கண் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா அடிப்படை உரிமையில வந்து பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு அப்படி யாருக்கு இருக்குன்னா இங்கே நீதித்துறைன்னு சொல்லிக்கிறாங்க, சரிங்களா. அப்படி கிடையாது, உச்ச நீதிமன்றத்துக்கு தான் அது மாதிரி ஒரு பொறுப்பாக இருக்குது, சரிங்களா. அடிப்படை உரிமையினுடைய பாதுகாவலர் யாருன்னு சொல்லுவாங்க. ஸோ உச்ச நீதிமன்றம், அதுதான் ரொம்ப ஆன்சர். அப்போ இந்த இடத்துல தப்பாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 1 மட்டும் தான் கரெக்டு. அப்போ அந்த ஆப்ஷன் ஏ தான் சரி, 1 மட்டும் சரி. அதனால் இங்கே எவை சரின்னு கேட்குறாங்க, சரிங்களா. அதனால் அது மட்டும் தான் சரி. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் என்ன இருக்குது கவனிங்க. இங்கே என்ன கொடுத்துருக்குன்னா பின்வரும் விதிகளில் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள், சரிங்களா. அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள்னா இங்கே பாருங்கள், டிரெக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் அண்ட் பாலிசின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. டிரெக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் அண்ட் பாலிசி, டிபிஎஸ்பின்னு சொல்லுவாங்க. நம்ம ஆல்ரெடி படிச்சிருந்தோம் 42வது சட்ட திருத்தத்திலே டிபிஎஸ்பியோடைய அதாவது அடிப்படை உரிமையோட கம்பேர் பண்ணும்போது டிபிஎஸ்பியில் இருக்கக்கூடிய அந்த ஆர்டிகளுக்கு அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களுக்கு வந்து முக்கியத்துவம் அளிக்கணும் அப்படின்ற ஒரு சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 42வது சட்டத்தை பற்றி அதில் நிறைய பண்ணியிருப்பாங்க, இன்ஃபர்மேஷனை பற்றி பேசியிருப்பாங்க, சரிங்களா. அப்படி இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்போ இந்த டிபிஎஸ்பியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எந்த விதிகள் விவரிக்கிறது, டிபிஎஸ்பியில் இருக்கக்கூடிய ஆர்டிகள் எதுலேருந்து எது வரை இருக்குது அப்படின்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36லேருந்து 51 வரை தான். 36லேருந்து 51 வரை இருக்கக்கூடிய ஆர்டிகளை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பிரிவு இது டிபிஎஸ்பி, சரிங்களா. சரி, இந்த டிபிஎஸ்பியில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு சில அந்த என்ன சொல்லுவாங்கன்னா விமர்சனம் சொல்லுவாங்க சில இடத்துல, அதையும் பார்க்கலாம். அப்புறம் இந்த டிபிஎஸ்பி, சரிங்களா, இது எந்த நாட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அயர்லாந்து, சரிங்களா. அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த ஒரு கூடிய கான்செப்ட் தான், சரிங்களா. அயர்லாந்துலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான், சரிங்களா. ஸோ டிபிஎஸ்பி. அதுக்கடுத்து பாருங்கள், இதில் வந்து என்னென்ன சொல்கிறாங்க, அம்பேத்கர் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சொல்கிறாரு இந்த டிபிஎஸ்பியை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். புதுமையான சிறப்பம்சம் இந்திய அரசியலமைப்பின் அறிவுறுத்தும் பகுதி இந்தியாவினுடைய அந்த புதுமையான சிறப்பம்சம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1935, சரிங்களா. 1935 சட்டத்தினுடைய பிரதிபலிப்பு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பின் நாவல் அம்சங்கள் அப்படின்னு யார் சொல்கிறாருன்னா பிஆர் அம்பேத்கர் இந்த டிபிஎஸ் பற்றி விமர்சனமும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அதனுடைய சிறப்புகளை பற்றி சொல்கிறாரு, சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நல்லா கவனிங்க, அரசியலமைப்பின் அறிவுறுத்தும் பகுதி அப்படின்னு என்ன அப்படின்னா இப்போது ஒரு நல்ல ஒரு நாட்டுக்கு என்ன ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னா முன்னாடியே வந்து இந்த டிபிஎஸ்பியில் எழுதும்போது நிறைய வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, குப்பைத்தொட்டியில் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க டிபிஎஸ்பி ஒரு குப்பைத்தொட்டி அப்படி சொன்னாங்க. ஏன் ஒரு குப்பைத்தொட்டி சொன்னாங்கன்னா இந்த டிபிஎஸ்பியில் இருக்கக்கூடிய கான்செப்ட், இதில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் எண்ணற்ற வகையால் வந்து பார்த்தோன்னா அதை வந்து நடைமுறைப்படுத்த இயலாத ஒரு காரியமாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா அன்றைக்கி சுச்சுவேஷனில் வந்து அரசியலமைப்பு சட்டம் வந்து எழுதும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து எழுதிட்டாங்க, சரிங்களா. இந்த டிபிஎஸ்பியில் இருக்கக்கூடிய கருத்துக்களை வந்து நீங்கள் ஒரு நாடு அது படுத்தப்படும் போது அந்த நாடு வந்து பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாடாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க, சரிங்களா. அதனால தான் என்ன பண்ணாங்க, அதில் இருக்கக்கூடிய கான்செப்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஆனால் நடைமுறைப்படுத்துவாங்களா இல்லை, அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ ஒரு எலெக்ஷன் நடக்குது, எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது சொல்லுவாங்க, சரிங்களா. அந்த என்ன சொல்லுவாங்க, நாங்கள் அரசியலுக்கு வந்தால் நாங்கள் இது பண்ணுவோம் அது பண்ணுவோம்னு சொல்லிட்டு வாக்குறுதிகள் கொடுப்பாங்க. இந்த வாக்குறுதிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டிபிஎஸ்பி போல தான் இருக்குது. ஏன்னா டிபிஎஸ்பி ஆல்ரெடி எழுதி வச்சுட்டாங்க, ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது. அது நடைமுறைப்படுத்துனாங்களா இல்லை. அதே மாதிரி தான் அரசியலமைப்பு கட்சிகள் வந்து அதே மாதிரி தான் நாங்கள் வந்தால் பண்ணுவோம்னு சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து சும்மா ஒரு வேற்று கருத்து தான், அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், சரிங்களா. இந்த மாதிரி நிறைய விதமான கான்செப்ட் வந்து டிபிஎஸ்பி ரிலேட்டடாக சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து அந்த ஆத்தர் ரிலேட்டடாக யார் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் அப்பப்போ கேட்பாங்க, அதனால ஞாபகம் வச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பூமியின் சொர்க்கம் அப்படி சொன்னது யாருன்னு கேட்பாங்க. டிபிஎஸ்பி பூமியினோட சொர்க்கம் சொன்னது யாருன்னா சுக்லாம். யார்? சுக்லாம். அடுத்து பாருங்க என்ன சொல்கிறாங்கன்னா
ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, டிபிஎஸ்பி, இந்திய அரசியலமைப்பின் மனசாட்சி அப்படின்னு சொன்னது யாருன்னா கிரான்வில்லி ஆஸ்டின். சரிங்களா, கிரான்வில்லி ஆஸ்டின். அதாவது அடிப்படை உரிமைகள், டிபிஎஸ்பி, அப்புறம் இது ரெண்டுமே பார்த்தோன்னா இந்திய அரசியலமைப்புடைய மனசாட்சின்னு சொல்லுவாது. சரிங்களா, மனசாட்சின்னு சொன்னது யாருன்னா கிரான்வில்லி ஆஸ்டின். இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் இது. சரிங்களா, அடுத்து பாருங்கள், எப்போவுமே நம்ம ஒரு சில இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது அதில் இருக்கக்கூடிய முக்கியமான டேட்டாஸ் நம்ம எடுத்து உங்களுக்கு கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கு. சரிங்களா, சார் இன்னும் நிறைய டேட்டாஸ் இருக்குது அதெல்லாம் கொடுக்கலாமேனா அது ஃபுல்லாக கொடுக்கலாம். பட் இருந்தாலும் அதில் முக்கியமானது எது ஒரு 4 பாயிண்ட் சொன்னால் ஓகே, இதுலேருந்து கொஸ்டின் அடுத்த எக்ஸாமுக்கு என்ன வந்துச்சு அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ முடிஞ்சளவுக்கு நல்ல நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா, பார்க்கலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் என்ன இருக்குது, நீதி கட்சி உருவான ஆண்டு அப்படின்னு கேட்டிருக்கேன். சரிங்களா, நல்லாவே தெரியும். நீதி கட்சி நம்ம யூனிட் 8 அப்புறம் 9 நம்ம சேர்த்து படிப்போம். சரிங்களா, சில இடத்துல வந்து வரும் யூனிட் 8லையும், சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 9 வரும். அதாவது முன்னாடி இருந்த சிலபஸ்க்கு படி நான் சொல்கிறேன் இந்த இடத்துல. சரிங்களா, சார் இப்போ சிலபஸ் மாற்றிட்டாங்களே, எங்கே சார் யூனிட் 8 9 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்லாம் பண்ணாதீங்க. சில பேர் வந்து அப்படி பண்ணுவாங்க, கிறுக்குத்தனமாக பண்ணுவாங்களா அது மாதிரி. இப்போது நீதி கட்சி வந்து எப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 1916 பண்ணியிருப்பாங்க. என்னது 1916 பண்ணியிருப்பாங்க. இதனுடைய ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இருக்குது. சரிங்களா, இந்த நீதி கட்சி வந்து பார்த்தோன்னா பிகினிங் ஸ்டேஜில் கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷம் வந்து பார்த்தோன்னா நம்ம ஆட்சி வந்து செஞ்சுருப்பாங்க. அதில் நிறையா நல்லது பண்ணியிருப்பாங்க, கெட்டது நடந்து எல்லாமே நடந்திருக்கும். அதில் இருக்கக்கூடிய முக்கியமான டேட்டாஸ் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். சரிங்களா, என்னென்ன இருக்குது, இதை பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும். ஒரு நீதி கட்சினா இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதை பாருங்கள், பார்க்கலாம் என்ன இருக்குது, கவனிங்க. ஃபஸ்ட்டு நீதி கட்சி ஏன் சார் வந்து நீதி கட்சின்னு வந்தது பேர், அதான் ஃபஸ்ட் நான் கேட்கணும். சரிங்களா, ஏன் நீதி கட்சின்னு பேர் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதி கட்சியுடைய முன்னாடி ஒரு பேர் அப்படின்னா என்ன, அப்படி அந்த பேருடைய பேர் என்னன்னா தென்னிந்திய நல உரிமை சங்கம். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு நீதி கட்சியினுடைய முன்னாடி வந்து என்ன இருந்ததுன்னா தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படி தான் இருந்தது. சரிங்களா, அதுக்கப்புறமா தான் என்ன ஆகுதுன்னா நீதி கட்சியுடைய இதழ்கள் தெரியும். சரிங்களா, அந்த இதழ்கள், அந்த 3 இதழ்கள் பார்த்தீங்கன்னா நீதி, திராவிடன், ஆந்திர பிரகாசிகா அப்படின்ற ஒரு 3 இதழ் வந்து இருந்தது. அந்த இதழில் பர்டிகுலராக நீதின்ற ஒரு இதழ் மட்டும் ஆங்கிலத்தில் மட்டும் கொஞ்சம் நல்லா செல்வாக்கு வந்து அடைஞ்சதுனால நீதி கட்சின்னு ஒரு பேர் வந்து வச்சுட்டாங்க. சரிங்களா, நீதி கட்சின்னு பேர் வந்து வச்சுட்டாங்க. இதை எப்போ வந்து வந்திருக்குன்னா இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1916 இந்த கான்செப்ட் வந்து நடந்திருக்கும். சரிங்களா, 1916 1916 வந்து ஒரு கான்செப்ட் நடந்திருக்கும். அதை பற்றி இங்கே பார்க்குறேன் பாருங்கள். அதாவது 1916 1916 நவம்பர் 20 சென்னை விக்டோரியா பொது மண்டபத்தில் கூடி வரலாற்று முக்கியத்துவமுடைய 2 முடிவுகள் எடுத்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, என்ன பண்ணுறாங்க, கூடி ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும்போது என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்னிந்திய மக்கள் சங்கம் ஒன்று ஆரம்பிக்கணும். என்னது, தென்னிந்திய மக்கள் சங்கம் வந்து ஒன்று ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தென்னிந்திய நல உரிமை சங்கம் ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எப்போ 1916 நவம்பர் மாதம் 20ஆம் தேதி வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா தான் என்ன பண்ணுறாங்க, அந்த நீதி கட்சின்றது ஒன்று உருவாகுது. நம்ம இப்போ தான் பார்த்தோம் நீதி கட்சி உருவான ஆண்டு 1917 பார்த்தோம். 1917 பாருங்க, சாரி 1916. சரிங்களா, 1916 1917 கிடையாது அது, சாரி. சரிங்களா, 1916 இது. சரிங்களா, 1916. இப்போது இந்த நீதி கட்சி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் என்னன்னா நீதி கட்சியுடைய இதயம் யாருன்னு சொல்லுவாங்க கேட்பாங்க. நீதி கட்சியுடைய இதயம் யாருன்னா நடேச முதலியார். யார், நடேச முதலியார். அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பர்சன். சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய இன்னொருத்தர் ஒரு முக்கியமான பர்சன் யாருன்னா பிரதிநிதித்துவம் இன்றேல் வரி இல்லை என்ற கோஷம் சென்னை சட்டமன்றத்தில் எழுப்பினார். யார் எழுப்பினார்னா இவர் தான் எழுப்பினார். சரிங்களா, நடேச முதலியார் தான் என்ன பண்ணுவார், பிரதிநிதித்துவம் இன்றேல் வரி இல்லை என்ற ஒரு கோஷம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சட்டமன்றத்தில் வந்து எழுப்பியிருப்பாங்க. அதனால தான் நடேச முதலியார் வந்து இதயம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, அதுக்கடுத்து பாருங்கள் தியாகராய செட்டியார் மற்றும் எம் நாயர். சரிங்களா, இவங்க 2 பேர் சேர்ந்து தான் என்ன பண்ணுறாங்க இந்த நீதி கட்சியை வந்து பிகினிங் ஸ்டேஜில் எடுத்துகிட்டு வராங்க சேர்ந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தியாகராய செட்டியார்ன்றது பார்த்தீங்கன்னா அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்ன பேர்னா வெள்ளுடை வேந்தர். என்னது, வெள்ளுடை வேந்தர் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. வெள்ளுடை வேந்தர் என அழைக்கப்படுவர் யார் அப்படின்னு கூட கேட்பாங்க கொஷின்ஸு. சரிங்களா, அப்போ வெள்ளுடை வேந்தர் யாருன்னா தியாகராய செட்டியார். இதே நீதி கட்சி இதே யார், நடேச முதலியார். நீதி கட்சி வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஆண்டுகள் வந்து கிட்டத்தட்ட ஆட்சியை வந்து அமைச்சிச்சு அப்படி கேட்டோம்னா 17 ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி வந்து அமைச்சிச்சு. அதனால ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா,
இவருடைய பீரியட் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில யூனிவர்சிட்டி வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஸோ ரன் பண்ணியிருப்பாங்க, அதாவது கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அண்ணாமலை யூனிவர்சிட்டி வந்து ரன் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா, அது கிரியேட் பண்ணியிருப்பாங்க அந்த டைமில், அது ஒரு ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பாருங்கள் என்ன இருக்குது, கவனிங்க இந்த கொஸ்டின் பாருங்கள் என்ன இருக்குது. 1920 தமிழ்நாடு சட்டமன்ற மேலவையில், சரிங்களா, தமிழ்நாடு சட்டமன்ற மேலவையில் தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்திய முதல் பட்டியலின தலைவர் யாருன்னு கேட்குறாங்க, சரிங்களா. ஸோ யாருன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், எம்சி ராஜா, சரிங்களா, எம்சி ராஜா இவர் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலவைன்ற ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கலாம், சரிங்களா. மேலவைன்ற ஒரு கான்செப்ட் வந்து இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக இந்த மேலவைன்னு என்னென்னா, இப்போ யூனியன் கவர்மெண்ட்டில் எடுக்கும்போது அங்கே எப்படி ராஜ்யசபா லோக்சபா இருக்குது, அதே மாதிரி இங்கே வரும்போது கீழவை மேலவை அப்படின்னு இருக்குது, சரிங்களா. இதில் வந்து ரெண்டுமே இருக்கும். இந்த கீழவை தான் பார்த்தீங்கன்னா அதிகாரம் வந்து மிக்கதாக இருக்கும், சரிங்களா. மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இருக்காது. இந்த மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா. அந்த ஆன்சர் அந்த வருஷம் என்னன்னு தெரிஞ்சால் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டாக பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம், சரிங்களா. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எம்சி ராஜா, சரிங்களா. சரி, அடுத்து பாருங்கள் என்ன கொஸ்டின் இருக்குன்னா, ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபை தேசிய அல்லது இனம், மதம் மற்றும் மொழி சார்ந்த சிறுபான்மையினரின் உரிமைகள் குறித்த பிரகடனத்தை டேஷ் அன்று ஏற்றுக்கொண்டது அப்படின்னு கேட்குறாங்க, சரிங்களா. இது புக்லேயே இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான் இது, சரிங்களா. என்னன்னா டிசம்பர் 18, 1992, சரிங்களா. அப்போ வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு கான்செப்ட் வந்து ஏற்றுட்டு இருப்பாங்க, சரிங்களா. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கவனிங்க. இப்போ இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். குழந்தைகளை பாலியல் குற்றங்களிலிருந்து பாதுகாக்கும் சட்டம் என்னன்னா போக்சோ, சரிங்களா, 2012. இது எப்போ எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா நல்லா கூட ஞாபகம் என்ன கேட்பாங்கன்னா போக்சோ சட்டம் வந்து எப்போ எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படி கேட்பாங்க. எப்போ 2012, இல்லைனா போக்சோடைய அப்ரிவேஷன் என்ன கேட்பாங்க, சரிங்களா. இங்கே இருக்க பாருங்கள், தி ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்ஸ் ஆக்ட் 2012, சரிங்களா. சில இடத்துல வந்து அப்ரிவேஷனை கேட்பாங்க, இல்லைனா எப்போ எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு கேட்பாங்க, அதனால புரிஞ்சுக்கங்க. ஸோ ரெண்டுமே ஓகே. இப்போது குறித்து பின்வரும் அறிக்கைகளை கருத்தில் கொள்ளுங்கள். பின்வரும் எந்த அறிக்கை சரியானது அப்படி கேட்குறாங்க. சரியானது எது, எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்குன்னு கண்டுபிடிக்கணும், சரிங்களா. அதாவது அசம்பாவித புகைப்பட குற்றங்களுக்கான தண்டனை குறைந்தது 3 ஆண்டுகள் சொல்லியிருக்காங்க, சரிங்களா. அதுவா குற்றம் தொடர்பாக அறிக்கையிட தவறுதற்கான தண்டனை 6 மாதங்கள் வரை சிறை மற்றும் அபராதம் அல்லது இரண்டும் அப்படி சொல்லியிருக்காங்க. குற்றத்திற்கு உதவியதற்கான தண்டனை 5 ஆண்டுகளா. அடுத்து பாருங்க, ஊடுருவும் பாலியல் தாக்குதலுக்கான தண்டனை 7 ஆண்டுகளா அப்படின்னு பார்த்துருக்காங்க, சரிங்களா. இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. குற்றம் தொடர்பாக அறிக்கையிட தவறுவதற்கான தண்டனை 6 மாதங்கள் வரை சிறை மற்றும் அபராதம் இல்லைன்னா இரண்டுமே இருக்கும், சரிங்களா. ஒரு குற்றம் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு தான் இருக்கும், ஸோ தண்டனை வந்து உங்களுக்கு எவ்வளோ தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா 6 மாதம் இருக்கலாம், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா சிறை இருக்கும், சரிங்களா. அப்படி இல்லைன்னா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெனால்ட்டியே இருக்கும், இல்லைன்னா என்ன இருக்கும், ரெண்டுமே நீங்கள் கட்டுற மாதிரி கூட இருக்கலாம், இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க, சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ன இருக்குது, கவனிங்க. இது ஒரு கொஷின்ஸு, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸு. ஏன் சார் முக்கியமான கொஷின் சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஒரு சில டேபிள் வந்து படிச்சுட்டே இருப்போம், சரிங்களா. எக்கனாமிக்ஸும் சரி எந்த சப்ஜெக்ட் நீங்கள் எடுத்து படித்தாலும் சரி டேபிள் நம்ம படிச்சுட்டே இருப்போம். அந்த டேபிள்லேருந்து ஒரு கொஷின்ஸை டைரெக்டாக அவங்க ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டடாக கேட்டுருக்காங்க. இந்த கொஷின் வந்து பார்த்தோன்னா 11th எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு கொஷின்ஸு, 11th இல்லை 12th நினைக்கிறேன், அதில் இருக்கக்கூடிய ஒரு கொஷின்ஸு ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டடாக கேட்டுருக்காங்க. அந்த டேட்டாஸை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன், சரிங்களா. அந்த டேட்டாஸ் வந்து இங்கே இருக்குது, கவனிங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, கால வரிசைப்படி மக்கள் தொகை மாறுபாட்டின் பின்வரும் கட்டத்தை ஒழுங்குபடுத்தவும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம எப்பயுமே நம்ம தெரிஞ்சுப்போம் இந்த மாதிரி கொஷின்லாம் எங்கே இருக்குது, இதெல்லாம் புக்கில் தான் இருக்கா இல்லை புக்கை தாண்டி வெளியில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா புக்கிலேருந்தே கவர் பண்ணி கேட்டிருக்காங்க. சில இடங்களில் இப்போ 100 கொஷின் நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா அந்த மேக்ஸ் 25 எடுத்துகிட்டு மீதி ஒரு 75 கொஷின்ஸில் ஒரு 60 கொஷின்ஸ்லேருந்து ஒரு 55லேருந்து ஒரு 60 கொஷின்ஸு தாராளமாக புக்கிலேருந்து கேட்கலாம், சரிங்களா. ஒரு சில கொஷின்ஸை என்ன பண்ணுவாங்க அவுட் ஆஃப் ஸ்டடீஸில் வந்து எடுப்பாங்க. அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், அந்த புக்கு நல்லா படிங்க. புக்குன்னு சொல்லி பார்த்தோன்னா நான் எஸ்சிஆர்டி புக்கு மட்டும் சொல்லலை, சரிங்களா.
ஒரு சில ஃபண்டமெண்டல் புக்ஸ் ஒன்று டிகிரி ஸ்டாண்டர்டில் ஒன்று இருக்குது, அந்த புக்ஸை சொன்னேன் நான். சரிங்களா சார் ஸ்கூல் புக்கை சொன்னீங்களா 60 கொஸ்டின் ஸ்கூல் புக்கில் வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. நான் சொல்ல புக்ஸில் இருந்த இன்ஃபர்மேஷன் மட்டும். என்னன்னா இங்கே நிறைய பேருக்கு வந்து ஒரு புக்கை படித்த போதும் ஒரு புக்கில் எல்லா கொஸ்டின் கேட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கீங்க. அந்த மாதிரி எண்ணத்தை வந்து தயவு செஞ்சு சொல்கிறேன், அதை அப்படியே தூக்கி போட்டுருங்க. இப்போ ஒருத்தர் கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறாரு அப்படின்னா ஒரு புக்லேருந்து மேக்ஸிமம் ஒரு 2 கேள்வி 3 கேள்வி தான் எடுப்பாங்களே, அவ்வளோதான் அதுக்கான லிமிட்டு. நீங்கள் எடுத்தோடனே எல்லா புக் ஒரு 10 கொஸ்டின் வந்து ஐஎன்எம் கேட்குறாங்கன்னா வெங்கடேஷன் புக்கில் 10 கொஸ்டின் கேட்பாங்களா என்ன, அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. சரிங்களா அப்போ ஒவ்வொரு புக்குக்கும் 2 கொஸ்டின் 3 கொஸ்டின்ஸ் அவ்வளோதான் எடுப்பாங்க. அந்த புக்கோடைய வெயிட்டேஜ் அவ்வளோதான் இருக்கும். அதனால் முடிஞ்சிருக்கு நிறைய புக்ஸை படிங்க, ஸ்டாண்டர்டான புக்ஸை படிங்க, அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வரிசைப்படுத்தணும். சரிங்களா குறைந்த பிறப்பு விகிதமும் மற்றும் குறைந்த இறப்பு விகிதம். அடுத்து பார்த்தீங்கன்னா அதிக இறப்பு விகிதம், அதிக பிறப்பு விகிதம், அதிக இறப்பு விகிதம், அதிக பிறப்பு விகிதம், குறைந்த இறப்பு விகிதம். சரிங்களா அப்படி இருக்கு. இப்போ இந்த இடத்துல இங்கே இந்த ஆப்ஷனை பாருங்கள், இந்த டேட்டாவை பாருங்கள். ஃபஸ்ட்டு 1951 பிறப்பு விகிதம் எவ்வளோ இருக்குது? 39.9 இருக்குது. ஆனால் இந்த இடத்துல 27.4 இருக்குது. அப்போது இங்கே அதிக பிறப்பு விகிதமாக இருக்குது, இங்கே குறைவான இறப்பு விகிதமாக இருக்குது. அப்போது அதிக பிறப்பு விகிதம், அதிக இறப்பு விகிதம். சரிங்களா இந்த இடத்துல பாருங்கள், அதிக இறப்பு விகிதம்னா இந்த இடத்துல எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணணும். இங்கே 8 இருக்குது, இங்கே 7 இருக்குது. அப்போ கம்பேர் பண்ணும்போது இது அதிகமாக இருக்குது. சரிங்களா அப்போ இந்த இடத்துல இது ஃபஸ்ட்டாக வரும், இது ஃபஸ்ட்டாக வரும். சரிங்களா ஓகே. அடுத்து வந்து பாருங்க செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு 2001 பாருங்க. 2001 வந்து என்ன சொல்லியிருக்குன்னா 25.4. சரிங்களா ஆனால் இங்கே என்ன இருக்குது 8.4. அப்போது அதிக பிறப்பு விகிதம். சரிங்களா இங்கே பாருங்க அதிக பிறப்பு விகிதம் சொல்ல முடியாது, ஏன்னா கம்பேர் பண்ணும்போது இங்கே 39.9 இருக்குது. அதோட கம்பேர் பண்ணும்போது இது கம்மியாக தான் இருக்குது. என்ன இருக்குது? கம்மியாக இருக்குது. அப்போது குறைவான பிறப்பு விகிதம், இங்கே பார்த்தா குறைவான இறப்பு விகிதம். அப்போ ரெண்டுமே குறைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க பாருங்க குறைந்த பிறப்பு விகிதம், குறைந்த இறப்பு விகிதம். அப்போ இது ரெண்டாவது. சரிங்களா அது செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது. மூணாவது பார்த்தீங்கன்னா 2011 21.8, இங்கே 7.11 இருக்குது. அப்போது என்ன இருக்கு கம்பேர் பண்ணும்போது இதுங்கும் குறைஞ்சிருக்கு, இங்கேயும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா மூணாவது ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அதிக பிறப்பு விகிதம், குறைந்த இறப்பு விகிதம் சொல்லியிருக்காங்க. எதுக்காக இந்த இடத்துல அதிக பிறப்பு விகிதம் அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இந்த இடத்துல ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆமாம் 2 3 1 இங்கே பாருங்கள் 2 3 1. அப்போ ஃபஸ்ட்டுக்கு இது ஓகே, இது கரெக்டாக இருக்குது, இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதிக பிறப்பு விகிதம். ஆமாம் இங்கே பாருங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து மாற்றிட்டு இருக்கோம். அதிக பிறப்பு விகிதம், குறைந்த இறப்பு விகிதம். சரிங்களா அதிக பிறப்பு விகிதம், குறைந்த இறப்பு விகிதம். அப்போ இதுதான் செகண்டாக வரும். சரிங்களா இதுதான் செகண்டாக வரும். அடுத்து மூணாவது தான் பாருங்கள் இங்கேயும் கம்மி, இங்கேயும் கம்மி. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த பிறப்பு விகிதம், குறைந்த இறப்பு விகிதம். இது மூணாவது ஸ்டேட்மெண்ட். அப்போது அந்த வரிசைப்படி பார்த்தீங்கன்னா 2 3 1. என்னது 2 3 1. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எக்கனாமிக்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு டேபிள் இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன், அதை பேஸ் பண்ணி ஒரு கொஷின் கேட்டுருக்காங்க. ஸோ கொஞ்சம் நல்லா கவனிச்சுங்க. சரிங்களா அடுத்த கொஷின் பாருங்கள் என்ன இருக்குது கவனிங்க. இந்தியாவின் நூல் கிண்ணம் என்று அழைக்கப்படும் மாநிலத்தினுடைய பெயர். சரிங்களா இது பல முறை கேட்டாச்சு. சரிங்களா பல முறை கேட்டாச்சு. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா தமிழ்நாடு தான். நல்லாவே எல்லாருக்கும் தெரியும். சரிங்களா தமிழ்நாடு. சரி அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ன இருக்குது கவனிங்க. இந்த கொஸ்டின் பாருங்க என்ன இருக்குது. சம்பூர்ணா ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் கீழ்காணும் எவற்றில் பொருந்தாது, எவற்றில் பொருந்தாது அப்படி சொல்கிறாங்க. சரிங்களா அதாவது சம்பூர்ணா ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். சரிங்களா ஊரக வேலைவாய்ப்பு திட்டம்ன்றது பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நேமில் வந்து கொடுக்கல. சரிங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க நேம் வந்து சேஞ்ச் பண்ணாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கவனிங்க அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து எது எது ராங் இருக்குன்னு பார்த்துடலாம். சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து என்ன ஆன்சர் ராங் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஆப்ஷன் பி தான் ராங்னு சொல்லியிருக்காங்க. இது பெண்களுக்கு பிரத்யேகமாக வேலைவாய்ப்பு வழங்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்னு இருக்குல்ல, ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். அப்போ ஊரக வேலைவாய்ப்பு திட்டம்னு சொல்லும்போது பர்டிகுலராக இது வந்து 2 பேருக்கும் ஒரு வேலைவாய்ப்பு உருவாக்குறது தான் நம்ம இந்த இடத்துல நம்ம பேர் எடுத்துக்கணும். ஆனால் இந்த இடத்துல பெண்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இது ராங்கு. சரிங்களா ராங்கு. அப்போ 2001 இது தொடங்கப்பட்டது. சரிங்களா 2001 வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் தான், இல்லை எந்த தவறே இல்லை. ஊரக மக்களுக்கு
வேலைவாய்ப்பை அளிப்பது, இதுவும் கரெக்ட் தான். நடுவண் அரசு திட்டம், அதுவும் கரெக்ட் தான். சரிங்களா? அப்போ வந்து என்ன தப்பு இருக்குன்னு பாருங்க, அது சொல்லியாச்சு. இப்போ இதனுடைய ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் பாருங்க என்ன இருக்குன்னு கவனிங்க. கிராமப்புற பகுதிகளில் செயல்படுத்தப்படும் கூலி வேலைவாய்ப்பு திட்டம் உணவு பாதுகாப்பை உறுதி செய்கிறது. சமூக பொருளாதார கட்டமைப்புகளை பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளின் மூலம் செயல்படுத்தப்படுகிறது. சரிங்களா? அதாவது இந்த திட்டத்தினுடைய என்ன ஸ்ட்ரக்சர் இருக்கோ அந்த எய்ம் இருக்கோ அதுதான் கொடுத்துருக்காங்க. அதாவது சம்பூர்ண கிராமீன் ரோஸ்கர் யோஜனா அப்படின்ற ஒரு பேர் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சம்பூர்ண ஊரக வேலைவாய்ப்பு திட்டமாக அப்படி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்தை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்துடன் இது சேர்க்கப்பட்டது. அந்த பேர் வந்து அதாவது சேர்த்ததுனால என்னாச்சுன்னா சம்பூர்ண ஊரக வேலைவாய்ப்பு திட்டமாக அது மாற்றிட்டாங்க. இதுதான் அதனுடைய இன்ஃபர்மேஷனை தவிர அந்த இடத்துல பார்த்தோன்னா இந்த இடத்துல கேர்ள்ஸுக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த இடத்துல கேர்ள்ஸ்ன்னு சொல்லிக்கிறாங்க. இந்த டேட்டாஸ் வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. சரிங்களா? அப்போ பார்த்தோன்னே ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் அதான் ராங்கன்னு. இப்போ இதுவரை இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் வரக்கூடிய கொஸ்டின் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.